எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்கள், ப்ளஸ் வந்து படத்தோட நடிகர்கள், இயக்குனர், மியூசிக் டைரக்டர், ப்ளஸ் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பேரரசர் சார், ரவிமரியா சார், எல்லாருக்கும் பெரிய வணக்கங்கள். ஒரு அருமையான ஒரு மாலை பொழுதில் நம்ம எல்லாருமே சந்திச்சிருக்கோம். அது உண்மையிலே ஒரு ஒரு மகிழ்வான ஒரு தருணமான ஒரு பொழுது தான். ஏன்னா அந்த படம் வந்து வீராயி மக்கள் அப்படிங்கிறதுன்னு அந்த டைட்டிலை நம்ம பார்த்த உடனே இது நம்ம மக்களோட கதை, இது நம்ம மண்ணோட கதை, இது நம்மளோட அடையாளம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த படத்தோட டைட்டிலும் சரி, போஸ்டர் டிசைனிங் சரி, ட்ரெய்லர் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம தமிழ் கல்ச்சர் பேஸ் பண்ண நிறைய படங்களும் சரி, பண்பாடுகள் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் சரி, நம்மளோட அடையாளத்தை சொல்கிற மாதிரியான நிறைய படங்கள் இன்னும் வரணும். அது வந்து அதுதான் எப்பயுமே வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சினிமா. ஒரு சின்ன படங்கள்ன்றது வந்து நம்ம பண்பாடு, நம்ம அடையாளம், நம்மளோட கல்ச்சர்ஸ் எல்லாமே இருக்கணும். அதுதான் இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கட்டும், இப்போ கிடா இருக்கட்டும், தண்டட்டி இந்த மாதிரி படங்கள் தான் ஒரு தமிழ் சினிமாவோட அடையாளம். நாளைக்கு தமிழ் சினிமா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி படங்களை தான் நீங்கள் காமிக்க முடியும். இன்னைக்கு பெரிய பெரிய பட்ஜெட்டில் வர படங்களை போய் நம்ம இதுதான் எங்கள் தமிழ் சினிமாவோட அடையாளம் நம்ம காமிக்க முடியாது. ஆனால் அதில் ஒரு பெரிய சவால் இருக்குது. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதை எழுதி அதை ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி அதை படமாக்கி ஒரு தேட்டருக்கு கொண்டு போய் மக்களோட அங்கீகாரம் கிடைச்சி அது ஒரு ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சு ஒரு செகண்ட் வீக் ரன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து எல்லா படத்துக்கும் சரியாக அமைகிறது இல்லை. ஏன்னா அதுக்கான என்ன காரணம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதை தாண்டி ஒரு படம் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ரைட்டிங் இருக்கணும். கண்டிப்பாக இந்த படத்துக்கும் அந்த ஒரு நல்ல ரைட்டிங் இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். நீங்கள் மீடியா, பத்திரிகையாளர் எல்லாருமே கொஞ்சம் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி படத்தை கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சு ஒரு நல்ல சினிமா இது. கண்டிப்பாக எப்படி மாயாண்டி குடும்பத்தாரோ அதே மாதிரி ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நல்ல சினிமா வருது அப்படின்னு நமக்கு ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சு. படம் பார்த்தவங்க இங்கே எல்லாருமே அதே தான் சொன்னாங்க. கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம கைவிட்டக்கூடாது. பத்திரிகையாளரும் சரி, மீடியாவும் சரி, கண்டிப்பாக அந்த நல்ல படத்தை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். எனிவே இயக்குனருக்கு வாழ்த்துக்கள், ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள், ப்ளஸ் மியூசிக் டைரக்டர் அவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. மன்சா